எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் கோயம்புத்தூர் கவுண்டமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனுங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில மிக பிரம்மாண்டமா நடக்க போற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டு திடல்ல தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா திடலுக்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இங்கதான் அண்ணா வேட்பாளர்கள் 234 பேரை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கான மேடை பணிகள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான மாநாடு, எந்த பிரச்சனையும் இல்லாம பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம நடக்குது அப்படின்னா அது எங்களுடைய நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்படி ஒரு ராணுவ கட்டமைப்போட அழகா மாநாடு முடிகிற வரைக்கும் இருக்கையில உட்கார்ந்து அழகா வெளியேறி போயிருவாங்க. ஒரு சேர் கூட உடையாது, ஒரு குப்பை கூட இந்த இடத்துல இருக்காது. ஒரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இங்க மாநாடு நடந்துதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடம் அந்த திடல் அவ்வளவு சுத்தமா இருக்கும். மெத்த மாநாடெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, சேர் எல்லாம் உடஞ்சு போயிரு, எல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது. மாநாடு முடிஞ்சோன்னா அவங்கவுங்களோட நாற்காலிகள் எல்லாம் எடுத்து அத இடத்துல ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினா இப்படிதான் நடத்தணும். எத்தனை மக்கள் கூடுனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம பாதுகாப்பா திரும்பி போற மாநாடுதான். மெத்த மாநாட்டுக்கு எல்லாரும் காசை கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க, பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. ₹1 கூட காசு கொடுக்காம குழந்தை குட்டியோட வர ஒரு மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். இது எங்களுடைய கட்சி கிடையாது, ஒரு குடும்பம். இந்த குடும்ப திருவிழாவிற்கு அண்ணன் எல்லாத்தையும் அழைச்சிருக்காரு. ஒரு கல்யாணத்துக்கு எப்படி போய் நம்ம பத்திரிக்கை வச்சு எல்லாத்தையும் வாங்கன்னு நம்ம கூப்பிடுவோமோ, அந்த மாதிரி எங்களுடைய கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வச்சு அவங்களை அழைச்சிருக்கோம். இந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சியே இப்படி ஒரு மாநாட்டை நடத்தினதே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மாநாடு ஒரு பெருமை மிக்க மாநாடா மாறப்போகுது. மக்கள் எல்லாரும் இந்த மாற்றத்தை விரும்புறீங்க அப்படின்னா இங்க திருச்சியில நடக்கிற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு தவறாம உங்க குடும்பத்தோட எல்லாரும், தாத்தா பாட்டி அத்தை மாமா பெரியம்மா சித்தப்பா எல்லாரும் உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேர்த்தையும் இந்த மாநாட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. பாருங்க ஒரு முறை எப்படிதான் இந்த மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா அடுத்தது நாம் தமிழர் கட்சி மாநாடு எங்க நடந்தாலும் நீங்களா வந்துருவீங்க. கண்டிப்பா வாங்க, ஒரு மாற்றம் நம்மளுக்கு தேவை. நன்றிங்க. நாம் தமிழர்.